களைத்து போன கால்களை திடப்படுத்தி மங்கிப்போன உன் வாழ்வை ஒளிமயமாக்க வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை விடுவிப்பேன் என்று. இதையே ஏசாயா 46:4 சொல்கிறது. உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்று. நானே இறைவன், என்னையன்றி வேறு கடவுள் இல்லை, என்னை போன்று வேறு எவரும் இந்த உலகில் இல்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு முன்பே செல்கிறார். நமது வாழ்க்கை பயணங்களில் வரும் எவ்வித ஆபத்துக்களையும் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். நமது பெயர் சொல்லி அழைக்கும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் அவரே என்று நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த அறிதலே புரிதலை நம்மை வாழ வைக்கிறது. சகோதரர்களே, நாம் அனுதினம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளவே போராடுகிறோம். எனவேதான் வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று முதியோர்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்ல கேட்கிறோம். பசி இல்லாமல் இருக்க உணவுக்காக உழைக்க வேண்டும், உடைக்காக, தங்கும் வீட்டிற்காக, சிறந்த கல்விக்காக, வேலைக்காக என்று நமது தேவைகள் அனுதினம் அதிகமாக இருக்கிறது. உழைக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் தேவைப்படுகிறது. அதோடு சேர்ந்து வேலை செய்ய அடிப்படை தேவையாக உடல் சுகம் தேவைப்படுகிறது. நோய்கள் இல்லாத வாழ்விருந்தாலே உயிரோடு வாழவும், வேலை செய்யவும், பசியாற்றவும், தேவைகளை அடைந்து கொள்ளவும் முடிகிறது. இதற்காக ஜீவனோடு இருப்பது தேவைப்படுகிறது. இந்த ஜீவனை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவரே நமக்கு ஜீவன் அருளும் தந்தையாக இருக்கிறார். ஜீவனின் அதிபதியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆவார். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நானே கடவுள், வேறு எவரும் இல்லை, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை என்று சொல்கிறார். அந்த கடவுள் வேறு எங்கும் இல்லை, நம் இதயத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு விடுதலை தர போதுமானவர் ஆவார். என்றுமுள்ள மீட்பை, அதாவது பாவத்தினின்று, சாபத்தினின்று, ஆபத்தினின்று, நோயினின்று, தோல்விகளிலிருந்து, வருத்தங்களிலிருந்து நாம் வாழுமாறு நீதி அருளி வாழ்வித்து மீட்பை தருகிறவர், விடுதலையை தருகிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. சகோதரர்களே, நமது ஆண்டவர் நமது வழிகாட்டி ஆவார். தொன்று தொட்டு வரும் தொல்லைகளை முறியடிக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேலரின் தூயவர் துன்பத் துயரங்களிலிருந்து நம்மை நிச்சயமாக மீட்பார். சிறந்த வாழ்வை நமக்கு அருளுவார். நம் உரிமை சொத்தாகிய இறை நம்பிக்கை, இறையன்பை இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். களங்கமில்லாத, கபடமில்லாத வாழ்வில் தினமும் வாழ்ந்து இறை சித்தம் நிறைவேற்றவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமை செய்வதன் மூலம் ஆத்துமாவை இழக்கிறோம், இறையன்பை இழக்கிறோம். மார்க் 8:36 இவ்வாறு சொல்கிறது, ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்வுக்கு ஈடுகட்ட எதையாவது கொடுத்து ஜீவன் பெற முடியாது. ஜீவனை தருவதற்கான உரிமையாளர் இறைவன் ஒருவர் மட்டும்தான். அவரே நம் ஜீவனை காக்க விடுதலை வாழ்வை தர வல்லவராய் இருக்கிறார். சகோதரர்களே, நாம் மீட்பை அடைந்து கொள்ள ஆண்டவருக்கு செவி சாய்க்க வேண்டும். மேலும் இறைவார்த்தைகளை மனதில் நிலையாக இருத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வாழும்போது நம்மை சூழ்ந்திருக்கும் துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள், கவலைகள், நோய்கள் யாவும் மாறி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலை வாழ்வை கண்டுகொள்ள முடியும். நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் வியப்புறும் வண்ணம் விடுதலை வாழ்வை கண்டுகொள்ள முடியும். பேய்களை ஓட்ட முடியும். இறைவனை முழுமனதுடன் நம்புகிறவர்களாலே எல்லாம் செய்ய முடியும். இறை வேண்டலினால் எல்லாம் நிகழும். சகோதரர்களே, இதற்காக இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் போல் மாறிட சொல்கிறார். இவ்வாறு நல்ல குணங்களோடு இருப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். இதுவே நம்மை நமது பாவங்களிலிருந்து விடுவிக்கும். நமது உடல் உறுப்புகள் உள்ள நினைவுகள் யாவும்
பாவம் செய்யாதபடி வாழ முயற்சிகள் எடுப்போம். நமது வாழ்வில் நாம் இன்னல்களோடு வாழ்பவராய் இருக்கலாம். கஷ்டத்தின் மிகுதியால் கண்ணீரோடு வாழ்பவராய் இருக்கலாம். நோய்களின் மிகுதியால் எனக்கு இனி என்ன ஆகும் என பயத்தோடு அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் தொல்லைகளால் மனமுடைந்து தற்கொலை எண்ணம் தொடர்ந்து வந்து கொண்டு பீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தோல்விகள், ஏமாற்றங்கள், ஏளனங்களால் கைவிடப்பட்டு வறுமையுடனும் தனிமையுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் அனைவருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களை மீட்டுக்கொள்ள வல்லவராய், வலிமை உள்ளவராய், தயவு, இரக்கம், பரிவு, பாசம் உள்ளவராய், சமாதானம், சாந்தம் அருள்பவராய், போதுமானவராய், ஜீவனை காத்து வழிநடத்தும் மெய்ப்பராய், ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரை நம்பிடுவோம். மீட்பின் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமனதுடன் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் மகிமையை, மீட்பை, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். வெற்றி நமக்கே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜெபம் செய்வோம். வாருங்கள். விடுவிக்கும் தேவனே, மீட்பின் அரசனே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது பேரன்பாலே எங்களை கண்ணோக்கியருளும். உமது எல்லையில்லா இரக்கத்தாலே எங்களின் பாவங்களை மன்னித்தருளும். எங்களின் துன்ப துயரங்கள், கவலை, கஷ்டங்கள், நோய்கள், வேதனைகள், சாபங்கள், தோல்விகளை முற்றிலும் நீக்கி ஆசீர்வதித்தருளும். நீர் விரும்பும் உள்ளத்தின் நினைவுகள் எல்லாம் உண்மைகளாய் விளங்கவும், உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் எங்களை பயன்படுத்தியருளும். இயேசுவே, உமது ஞானத்தினால் எல்லா செயல்களையும் உமது விருப்பத்திற்கு ஏற்ப அடி பிறளாது செய்திட துணை புரிவீராக. நொறுங்குண்ட இதயங்களை மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி பலனோடு வாழ்ந்திட அருள் செய்வீராக. உமது மீட்பின் வல்லமையால் விடுதலை அருளி எங்கள் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து எல்லாவித இன்னல்களிலிருந்தும் விடுவித்து, ஆபத்துக்கள், நோய்கள், பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை காத்தருள்வீராக. என்றென்றும் உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உனக்காக வந்தே நினைவாலே நீங்காமல் இருந்திடுவே, மூழ்காமல் காத்திடுவே. உனக்காக வந்தே நினைவாலே நீங்காமல் இருந்திடுவே, உன்னை மூழ்காமல் காத்திடுவே.
காத்திடுவே கரை சேர செய்திடுவே உனக்காக வந்தே நினைவாலே நின்றே நீங்காமல் இருந்திடுவே மூழ்காமல் காத்திடுவே உன்னை மூழ்காமல் காத்திடுவேன் ஏசுகின்றேன் பெயர் சொல்லி அழைக்கின்றேன் நீ வா என் மகனே ஏசுகின்றேன் பெயர் சொல்லி அழைக்கின்றேன் நீ வா என் மகளே நீ வா என் மகனே கரை புரளும் ஆற்றின் கரையோரம் நடப்படுவாய் நீயோ கரை புரளும் ஆற்றின் கரையோரம் நடப்படுவாய் நீயோ பஞ்சமும் பசியும் இனி இல்லை அதிக பலனடைவாய் விளைச்சலை கண்டடைவாய் பஞ்சமும் பசியும் இனி இல்லை அதிக பலனடைவாய் விளைச்சலை கண்டடைவாய் செழிப்படைவாய் தினமும் மகிழ்ந்திருப்பாய் என்றும் உனக்காக வந்தே